ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையில இருந்து கான்ட்ராக்டர் ராஜேஷ் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சேலம் ஆர்வி பில்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னையில வந்து ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம். இது வந்து நம்ம சென்னையோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். சென்னை மேடவாக்கம் வேங்கை வாசல்ல வந்து சைட் வந்து லொகேட் ஆயிருக்கு. இங்க ஃபர்தரா நம்ம வந்து என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்டைல் நம்ம சேலத்துல வந்து நம்ம எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சோஃபார் வந்து போயிட்டு இருந்ததோ அதை வந்து நம்ம இப்போ த்ரூ சென்னை வரைக்கும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. இங்க ஸ்ட்ரக்சர் எப்படி எழுப்ப போறோம், இங்க இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் வந்து என்னென்ன இருக்கு, ஸோ இந்த டிஃபிகல்டிஸ்க்காக நம்ம இங்க எப்படி கட்டணும் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம ரெகுலரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபுல்லாக என்டையராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு பிட் வந்து எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து காலம் போஸ்ட் பண்ணுவோம். இங்கே வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி நமக்கு வந்து இந்த நிலம் டைப் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரியும். சென்னையில் வந்து சதுப்பு நிலமாக இருக்குது. இந்த சதுப்பு நிலத்துக்கு நம்ம எப்படி வேலை செய்கிறோம் அப்படின்னா இந்த 3 காலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 30 காலம் வருது. இந்த 3 காலத்தை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி எக்ஸ்கவேட் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணி கான்கிரீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த காலத்துக்கு போகிறோம். ஸோ இதை வந்து ரெகுலராக அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ஒரு 20 days ப்ராசஸ். இதை நம்ம ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒன்ஸ் எல்லா போஸ்ட்டுமே வந்து நின்றோம். அந்த போஸ்ட் ராட் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் இன்னைக்கு மழை வந்துருச்சு, இந்த மார்க்கிங்லாம் அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ராடை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து பிட் எக்ஸ்கவேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணும்பொழுது நமக்கு வந்து டைம் சேவ் ஆகும், மணி சேவ் ஆகும், யார் சைட்லையுமே வந்து நஷ்டம் ஆகாது. ஸோ நம்ம இதை வந்து 10 அடி நம்ம டெப்த் வந்து போயிருக்கோம். ஸ்ட்ரைட்டாக வைங்க. பத்தடி டெப்த் வந்து நம்ம போயிருக்கோம். இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு 8 mm ராடு வந்து நம்ம பிளேஸ் பண்ணி இந்த டைப் பண்ணியிருக்கோம் பாருங்க. இந்த அளவு வந்து 10 அடி. ஸோ அதுக்கு இந்த கிரவுண்ட் லெவல் வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறோம். வச்சுட்டு ஃபுல்லாக காங்கிரீட் போட்டோம். அந்த பக்கம் சைடில் மோட்டர் வச்சுட்டு அந்த தண்ணி வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து அவுட்புட் வந்துட்டுருக்கோ அந்த வந்துட்டு இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ஒன்றே நம்ம ட்ரை பண்ணிட்டு காங்கிரீட்டோட செட்டிங் டைம் வரைக்கும் ஸோ இந்த காலம் முடிஞ்சிடுச்சு. இது ஸோ அந்த லாஸ்ட் காலம் முடிஞ்சிடுச்சு நமக்கு. இது இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். पाइप डाल के इसको घुमा कर अच्छे से. ये तो चारों तरफ कॉलम ले सकते हैं ना इसको. हाँ ठीक. இது நம்ம 2 பக்கம் ஷட்டர் வச்சு சார் 2 பக்கம் ஷட்டர் வச்சுட்டு ஃபுல்லாக தண்ணியை நான் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்தாச்சு. ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இது வந்து போட்டுக்கிட்டு ஒரு 2 hours மேலே ஆகுது. நமக்கு மேலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாமே கொஞ்சம் ஸ்டாப் ஆகிடுச்சு. சரிங்களா. இப்போ கீழே அந்த பூமி நம்ம பிசிசி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லெவலில் மட்டும் வாட்டர் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த மார்க்கிங் எல்லாமே வந்து நம்ம பக்காவா கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்காக நம்ம எப்படி பேஸ்மெண்ட் எழுப்புறோம், இங்க என்னென்ன ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நான் அப்டேட் பண்றேன். நீங்க யாராவது சென்னையில வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே தெரிய நம்ம கான்டாக்ட் பண்ணி என்கொயரி பண்ணுங்க. சேலம் ஆர்வி பில்டர்ஸ், we are available at Chennai also. Thank you.